ஃப்ரைடே லஞ்சுக்கு நாங்கள் பிரியாணி வெளியே வாங்கி சாப்பிட்டதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸாவது வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு உளுந்தையும் அரிசியும் 2 ஹவர்ஸ் ஊற விட்டுட்டேன். டீ போடுற சமயத்தில் வந்து பால் வந்து தேங்காய் பால் எடுத்துடலான்னு ஏலக்காய் போட்டு நல்லா பிழிஞ்சு பால் எடுத்து சர்க்கரை கலந்து வச்சாச்சு. இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதை தண்ணியை வடிச்சிட்டு அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சைட்லேயே டீ போட்டுடலாம்னு சொல்லி இஞ்சி டீ தான் போட்டுட்டு இருந்தேன். இஞ்சி ஏலக்காய் டீ தூள் போட்டு டீ போட்டுட்டு நாளில் போடுறதுக்கு போண்டா பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டுருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அது இன்னமும் சேஃப் வந்து எனக்கு கரெக்டாக வரவே இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்துச்சு. சரி எப்படியும் வயிற்றுக்குள்ளே தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சு நான் எந்த ஷேப்பில் வந்துச்சு அதை அப்படியே வந்து தேங்காய் பாலில் போட்டுட்டேன். அது கொஞ்சம் பாலில் ஊறதுக்குள்ளே கொஞ்சம் உளுந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுருந்தேன். அது போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ டீ போண்டா இந்த பால் பணியாரம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இந்த போண்டா வந்து கிறிஸ்பியாக சாப்பிட்றத விட தேங்காய் பால் நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.